மகாஈஸ்வராய நமக. குலதெய்வம் துணை. உலகெங்கும் வாழும் ஜோதிட யுக சேனல் அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாள் நல்ல பொழுதாக வளமும் நலமும் கிடைக்க மகா ஈஸ்வரனை வேண்டுகின்றேன். இன்றைக்கு பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நவம்பர் 29, 2024 பஞ்சாங்கத்தின் படி 8:40 காலை வரை திரையோதசி, பின்னர் சதுர்தசி. நட்சத்திரம் சுவாதி 10-18 காலை வரை, பிறகு விசாகம். யோகம் சோபனம் 4:33 மாலை வரை, அதன்பின் அதிகண்டம். கரணம் வனசை 8:40 காலை வரை, பிறகு பத்திரை 9:38 இரவு வரை, பிறகு சகுனி. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்னைக்கு சமநோக்கு நாள், தேய்பிரை. நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. குளிகை 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. யமகண்டம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. இன்னைக்கு சூரிய உதயம் 6:05. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம். இன்னைக்கு கிரக நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சூரிய புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்னைக்கு சுப முகூர்த்த தினம், மாத சிவராத்திரி. இன்னைக்கு ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்லும் போது, ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வத வர்தினி அம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தள்ளி அப்பால் தங்கள் பல்லாக்கில் புறப்பாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் புறப்பாடு இன்னைக்கு நடக்குது. மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் போது, சிவராத்திரினாலே சிவனுக்கு உரிய ராத்திரி அப்படின்றதுதான் சிவராத்திரி, சிவனுக்கு உண்டான ராத்திரி. அது ஒரு புராண கதைகள் இருக்கு. ஒரு வேடவன் மரத்துல ஏறி உட்காரும் போது, அந்த வேடவன் சுத்தி அந்த கரடின்னு ஒண்ணு, ஒரு சிங்கம் ஒண்ணு சுத்தி அவனை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா அவர் என்ன பண்றாரு, மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. அது கொஞ்ச நேரம் பார்க்குது, அப்படியே சுத்தி சுத்தி வருது. இவர் மேலேயே உட்காந்துட்டு தூக்கும், மரத்துல உட்காந்து தூக்கும். இந்த மரத்துல இருந்து அப்படியே கீழே பார்க்கும் போது அந்த அந்த இது போகவே மாட்டேங்குது. அவரை சுற்றி சுற்றி வருது அந்த புலியும் அந்த கரடியும். எப்படின்னா நம்மளை சாப்பிடணும். மரத்தில் கரடி அது போகிற வரைக்கும் நம்ம மேலேயே இருக்கணும் மரத்துலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. கீழே சிவலிங்கம் இருக்குது. இந்த சிவலிங்கத்தை தன்னை அறியாமையே அந்த மரத்துலேருந்து இலைகளை வன்னி, அந்த இலைகளில் வில்வ இலைகளை மேலேருந்து ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு போடுறாரு. அவருக்கு பொழுது போகலை, மேலேருந்து தூங்காமல் பிச்சு பிச்சு போடுறாரு. அது சிவன் மேலே போய் தெரியாமல் விழுகுது. இப்படி விழுந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இவன் மேலே இருந்து அதை அர்ச்சனை பண்ணுற மாதிரி அந்த சிவன் நேராக காட்சி கொடுக்குறாரு. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க வேண்டலைனாலும் அந்த சிவராத்திரி அப்போ மேலே இருந்து அந்த வில்வ இலைகளை போட்டுறதுனால சிவனை காட்சி கொடுத்து நல்ல பலன்களை வரமாக கொடுக்குறாரு. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய நாள், சிவபெருமானுக்கு உகந்த நாள். இன்னைக்கு சில பேர் ராத்திரி முழுக்க விரதம் இருந்து, தூங்காம விரதம் இருந்து, சிவராத்திரிக்கு காலை வேலைகளில் உள்ள பூஜைகள் எல்லாமே கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை இருக்கும். உங்கள் குலதெய்வ வழிபாடு மாதிரி. அந்த குலதெய்வ வழிபாடு ஆதிக்கடவுளே சிவன் அப்படிங்கிறதுனால சிவனை வழிபடுறது இன்னைக்கு மிகப்பெரிய மோட்சத்தை கொடுக்கும், நல்ல பலன்கள் கொடுக்கும், பொருளாதார நெருக்கடி விலகும், கடன் தொல்லைகள் விலகும். அதே மாதிரி பெரிய மனிதர்களாக ஆகக்கூடிய விஷயங்களும் இந்த மாத சிவராத்திரியில் உள்ளது. மகா சிவராத்திரியும் இருக்குது, மாத சிவராத்திரி வழிபாடும் சிவனுக்கு உரியது. இதை பண்ணி பாருங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும். இப்போது நம்ம ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நிறைய பணம் வரும். எங்கெங்க பணம் வருது? கடன் தான் இருக்கு. கடன் வாங்கியாவது இன்னைக்கு செலவு பண்ணுவீங்க வச்சுக்கோங்களேன். நிறைய விஷயங்கள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சிறு சிறு பகலவனை கண்ட பனி போல விலகும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிரம்மாண்ட வெற்றியை இன்னைக்கு கண்டிப்பாக கொடுக்கும். தனப்பிராப்தம் அதிகரிக்கும், பொருளாதார நெருக்கடி விலகும்.
இன்னைக்கு அதுக்கு நேராக உங்களுக்கு பணம் வரும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய வழியில் பணங்கள் வரும். மேலதிகாரிகளோட பாராட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். பொருளாதார நெருக்கடி விலகும். அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. கொலீக்ஸ்னால கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவங்கக்கிட்ட மட்டும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணாது. மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக சிவன் ஆலயங்களுக்கு சென்று மாலை பொழுதுகளை வழிபடுறது ரொம்ப மேன்மையை கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு சுகபோக வாழ்க்கை இன்னைக்கு இருக்கும். லக்ஸூரியஸ் லைஃப்பை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. ஹைஃபையான ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு சுப முகூர்த்த தினமாக இருக்கிறதுனால எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் நன்மை பயக்கும். அதே மாதிரி மாலை வேலைகளில் சிவனோட சிவராத்திரிக்கு அபிஷேக பொருளை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 அபிஷேக பொருள், பால், தயிர், ஒரு பன்னீர், அந்த மாதிரி 3 அபிஷேக பொருளை கொடுக்கும்போது நன்மை பலன்கள் அதிக அளவில் ஏற்படும். மிதுன ராசிக்காரங்க நல்ல செயல்களால் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். மிகப்பெரிய உயர்ந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு செயல்பாடுகளில் வெற்றி. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இன்னைக்கு இருக்கக்கூடியது. நல்ல செயல்கள்னால் மிகப்பெரிய வெற்றியை இருக்கக்கூடிய நாள். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக சிவனை வழிபடுறது. இன்னைக்கு மாலை வேலைகளில் பச்சை நிற துணியை தானம் செய்து வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் சிவராத்திரிக்கு சிவனுக்கே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப நன்மை பலன்கள் ஏற்படுத்தும். எனக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க அப்படின்னா பச்சை கற்பூரத்தை ஏற்றி வழிபடுறது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். கடகராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். இன்னைக்கு எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றிகளும் மாணவர்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். கடகராசிக்காரங்களும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்க விஷயம் இன்னைக்கு நடக்கும். ஆசைகள் நிறைவேறும். பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள். சந்தோஷமாக மகிழ்ச்சி கூறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்காரங்க செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். அதனால கட்டுக்கோப்புடன் செயல்படுறது நல்லது. உங்களுடைய வரவுக்கு மீறி செலவு செய்ய வேண்டாம். கடன் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால செலவை கட்டுப்படுத்துங்க. சிம்ம ராசிக்காரங்க யோசித்து செயல்படுங்க. அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், நல்ல பிராப்தத்தை கொடுக்கும். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கு. வழிபாடாக நரசிங்க பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது. கன்னி ராசிக்காரங்க மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்க யோசிக்கிற எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நிறைவேறும். நிறைய படித்து முன்னேறக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு சோதனை தாண்டி சாதனை படைப்பீர்கள். மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரங்க. கன்னி பொதுவாகவே டேலண்டட் பீப்புள். அவங்க ஒரு நாசுக்காக செய்வாங்க. அதிகமாக பேச மாட்டாங்க. செயல்களில் அதிகமான ஈடுபாடு இருக்கும். செயல்னால் வெற்றி பெறக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. துலாம் ராசிக்காரங்க சாதனை படைக்கக்கூடிய நல்ல நாள். எந்த விஷயத்திலுமே யாருமே செய்ய முடியாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக செஞ்சு வெற்றி காணக்கூடிய நாள். உங்களுடைய பெற்றோர்கள் பெருமைப்படக்கூடிய நாள். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கக்கூடியது. தொழிலில் நல்ல மாற்றங்கள், அதெல்லாம் கவனமும் கொஞ்சம் இருக்கணும். நிறைய தொழில் பிராப்தம் நடக்கக்கூடிய நல்ல நாள். துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிசயமிக்க நல்ல நாள். விருச்சக ராசிக்காரங்க ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாள். லாபத்தை எதிர்பார்த்து வியாபாரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க கம்பெனியை. இன்னைக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். விருச்சக ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி இன்னைக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்கள்ல யோசிச்சு செயல்படுங்க. அதனால வெற்றிகள் இருக்கும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பெரியோர்களுடைய வழிகாட்டுதலின்படி செயல்கள் வெற்றிகளை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு நல்ல நாளாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உண்டு. தனுசு ராசிக்காரங்க அமைதியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கணும். ஏன்னா சில விஷயங்கள்லாம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எதுவுமே உங்கள் ரகசியத்தை வெளியிடாமல் இருப்பது நல்லது. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனாலும் கொஞ்சம் கவனமும் நிதானமும் அவசியம்.
யோசித்து செயல்படுங்க. ஒரு தடவைக்கு 100 முறை யோசித்து செயல்படுறது தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. தாயார் உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சொத்து சுக விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்னைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரங்க புகழ் அடையக்கூடிய நல்ல நாள், பெருமை அடையக்கூடிய நாள், மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் வசமாக்கும் நாள், உங்களை அனைவரும் புகழ்வார்கள். அந்த மாதிரி உங்கள் உழைப்பினால் வெற்றி கிடைக்கக்கூடிய, முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய தந்திரங்களை இன்னைக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நாளாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசிக்காரங்கள் பக்தி பரவசம் அடையக்கூடிய நாள், ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய நாள், ஆன்மீக வழியில் நிறைய கோயில்களுக்கு சென்று வருவது இன்னைக்கு நல்ல தனப்பிராப்தத்தை கொடுக்கும். பொருளாதார சிக்கல் விலகும், கடன் விலகும், அது மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். அதனால பக்தி சிரத்தையுடன் நீங்கள் வழிபடுறது நல்லது. மாலை வேளைகளில் மாத சிவராத்திரினால சிவன் வழிபாடு பண்ணுறது, மகா ஈஸ்வரனை வழிபடுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதிக்கு ரேவதிங்கிறதுனால கொஞ்சம் புது முயற்சிகளை தவிர்க்கிறது. பழைய பணிகள் ஏதாவது இருந்தால் அது அன்றாட பணிகளை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய விநாயகரை வழிபட்டு அன்னைக்கு வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நல்ல மாற்றங்கள், பொருளாதார நெருக்கடிலேருந்து மீண்டு வர்றது போன்ற விஷயங்கள்லாம் நல்லது கொடுக்கும். சுபமுகூர்த்த தினம் அப்படிங்கிறதுனால கல்யாண முருகனை, திருமண குளத்தில் இருக்கிற முருகனை நீங்கள் வழிபடுறது ரொம்ப யோகத்தை கொடுக்கும். மீனராசிக்காரன் மற்றபடி மற்ற பூரட்டாதிக்கெல்லாம் உற்சாகம் பறக்கிற உற்சாகத்தை உடைய நல்ல நாள், மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மீனராசிக்காரங்க சந்திராஷ்டமம் மட்டும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனம் ஏதாவது யோசிச்சுட்டு போகக்கூடாது, அதிக வேகத்தில் போகக்கூடாது. அதே மாதிரி யோசித்து செயல்படணும். எச்சரிக்கை கவனமாக உங்கள் வார்த்தைகளில் பயன்படுத்தணும். இதுதான் மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு. மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து செயல்படுறது மட்டும் இல்லாமல் நிதானம் தேவை. புதிய முயற்சிகள் தவிர்க்க, இரவு நேர பயணங்களை தவிர்த்துருங்க. மாலை வேளைகளில் சிவனை வழிபடுறது, மகா ஈஸ்வரனை வழிபடுறது வெற்றியை கொடுக்கும். அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து வளமும் நலமும் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் ஆரோக்கியத்தையும் கிடைக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். சிறுச்சிற்றம்பலம்.